ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் பாப்பாவும் தம்பியும் மாலை போட்டிருக்காங்க விஜயவாடா துர்கம்மனுக்கு. இருமுடி கூட கட்டிட்டாங்க காலையிலேயே. இப்போ எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இவர் என்னோட பையன், அவங்க என்னோடய பொண்ணு. பாருங்கள் எத்தனை பேர். அவங்களுக்கு நல்ல விசேஷமான நாள், சண்டி ஹோமம். அந்த நாளுக்காக இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கோம். இவ்வளோ எங்கள் ஊர் சிவன் கோயிலில் தாங்க இருமுடி கட்டினாங்க பசங்களுக்கு. பாருங்கள் எத்தனை பேர். ரொம்ப விசேஷமான நாள். வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி மாலை போட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவோம் நாங்கள். விஜயவாடா கனக துர்கம்மா ஊருக்கெல்லாம் போயிட்டோம் நாங்கள் கோவிலுக்கு. எல்லோரும் திஷ்டி எடுத்து கிளம்புறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. இதுதான் எங்கள் ஊர் சிவன் கோவில். இங்கே தான் இருமுடியெல்லாம் கட்டினாங்க பசங்களுக்கு. வெளியே திருஷ்டி எடுத்து எல்லோரையும் கிளம்ப சொல்லுவாங்க. அதுக்காக தான் எல்லாருமே ரெடியாக நின்றுட்டுருக்கோம் வெளியே போகிறதுக்காக. எத்தனை பேர் பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. விஜயவாடாக்கு வந்துட்டோம். நைட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு தாங்க நாங்கள் கிளம்புனோம். கிரிவலம் சுற்றுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு கிரிவலம் சுற்றுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் குளிக்கிறதுக்காக இடம் இருக்கும். அங்கே போயிட்டு கிருஷ்ணா நதிக்கிட்ட போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவோம் கிரிவலம் சுற்ற. பாருங்கள் அந்த மலை தாங்க அம்மனோட கோவில். போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லோரும். இதுதாங்க கிருஷ்ணா நதி. அதெல்லாம் டேமு. இங்கெல்லாம் தண்ணி அதிகமாக வந்துட்டால் எங்கள் ஊரெல்லாம் முழுகிடும். அவ்வளோ தண்ணி வந்துடும். கிரி சுற்றும்போது பாருங்கள், வகை வகையான அழகழகான அம்மனுக்கு துர்கை அம்மன் சிலைகளை வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலுமே அவங்க தான், எந்த சைடு பார்த்தாலுமே. இங்கே பாருங்கள் முருகர் சிலையும் விநாயகர் சிலையும் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் துர்கை அம்மன் தாங்க. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். போகிற வழியெல்லாம் இவங்க தான். ஆனால் ஒரு கவலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியெல்லாம் தண்ணி பாட்டில்ஸு, நம்மளுக்கு வேண்டிய சாப்பாடு மாலை போட்டிருக்கவங்களுக்காக தந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு துர்கை அம்மன். வழி ஃபுல்லாமே அவங்க தான். இந்த கிரி சுற்றுற வழி ஃபுல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. அந்த அம்மனுடைய ஃபோட்டோஸ் தான். இங்கே பாருங்கள் வெங்கடாச்சலபதி ஃபோட்டோஸ், அம்மன் ருத்ர ரூபம். இவங்க இந்த வழி ஃபுல்லாமே அவங்க தான். ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். தரிசிச்சுட்டே ஜாலியாக போகலாம் நம்ம. சண்டி ஹோமம் 2வது நாளுங்க நாங்கள் போனது கோவிலுக்கு. இருமுடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பசங்க எல்லாருமே. பாருங்கள் இங்கே இன்னொரு அம்மன் இருக்காங்க. எத்தனை பேர் ஜனம், எவ்வளோ ஜனங்க, அவ்வளோ கூட்டம். இங்கே இன்னொரு அம்மன் அவங்கள மாதிரியே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க டிசைன் எல்லாம். இங்கே பாருங்க சிவபெருமான், சிங்கம் ஒரு பக்கம், அந்த பக்கம் காணிப்பாக்கம் கணபதி அவர், இந்த பக்கமும் சிங்கம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே கண் பத்தலைங்க, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு உகந்த நாள், வருஷத்தில் ஒரு வாட்டி வரும். 5 நாள் செய்வாங்க சண்டி ஹோமம். இதில் நாங்கள் 2வது நாள் தான் போனோம். ஃபஸ்ட்டு டே இங்கே இருமுடி கட்டிட்டாங்க கோவிலில். 2வது நாள் தாங்க நாங்கள் கிளம்புனோம். அவங்களோட இன்னொரு ரூபம் இது. இந்த அம்மன் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கருட தேவன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ண பகவான். அங்கே பின்னாடி துர்கை அம்மனோட பெரிய சிலை வச்சுருக்காங்க. ஆனால் தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஐயப்பன் சாமி சிலை, மகாலட்சுமி சிலை, விநாயகர். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. சொல்கிறத விட பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்தது பாருங்கள். சிவபெருமான் பாருங்கள், மகாலட்சுமி தாயார் இவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அம்மனுடைய இன்னொரு ரூபம் சிவபெருமான் அவ்வளோ அழகுங்க. பார்க்கவே கண்ணே பத்தலை, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே நாகாத்தம்மன் இருந்தாங்க, ஆனால் தெரிய மாட்டேங்குது இருட்டாக இருக்கிறதுனால. இவங்க சிவபெருமான். இங்கே பாருங்க அவங்களோட இன்னொரு ரூபம் சிவபெருமான், கிருஷ்ணர், ராமர் பாருங்கள்.
என்னால் அவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியல இருக்கிற கூட்டத்தில். ஏதோ ஓரளவுக்கு எடுத்தேங்க. சரி, உங்களுக்கும் காமிச்சா நல்லாயிருக்கும், வீடியோஸ் நீங்களும் பார்ப்பீங்க சொல்லி தாங்க நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், அனுமான் பாருங்கள் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வெங்கடாஜலபதி, சிவபெருமான், அதே மாதிரி துர்க்கை அம்மன், நாகாத்தம்மன் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவபெருமான் எவ்வளோ அழகாக பூக்களாலே, இவ்வளோ பூக்களுங்க, சொல்லவே முடியல, அவ்வளோ பூக்களால் அலங்கரித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவபெருமான், நாகாத்தம்மன், கிருஷ்ணர், விநாயகர், இவங்க வந்து நடுவில் இருக்கவங்க துர்க்கை அம்மன்.